சபாநாயகர் மேல வைத்த குற்றச்சாட்டு அதை அசம்பிளியில பேசியிருப்பாங்க. அவங்க உரிமை அது. அப்பாவனாச்சி என்ன சொல்லுவாரு, நான் அப்படியான எதுவுமே செய்யல. எந்த சபாநாயகருமே அப்படித்தானே சொல்ல முடியும், வேற வழி இல்லையே. தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதோட அது முடிஞ்சு போச்சு, அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு பிறகு அடுத்த ஒரு 8 மாசத்துக்கு தேர்தல் அரசியல் இருக்குல்ல. ஜனவரி மாதம் வந்துருச்சுன்னா இந்த அரசியலே கிடையாதுங்க. எல்லாம் தேர்தல் நோக்கி ஓடி போயிடும். அவங்கவுங்க தொகுதியை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகுமா இல்லையாங்கிற கவலை வந்துடும் எல்லாருக்கும். இதே சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போவோமா போக மாட்டோமாங்கிற கவலை வந்துரும்ல. அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ போடணும் பிராக்கெட்ல. இந்நாள் எம்எல்ஏக்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு எப்படி மனசு வரும்? வாட்ச்மேன் போஸ்ட கூட யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப அந்த கவலையில ஓடும்போது இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வரவே மாட்டாங்க. தொகுதிக்குள்ள 500 ஓட்டு கூட நமக்கு எதிராக விழுந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்புறம் எல்லா கிரிக்கெட் சங்கங்கள், ஃபுட்பால் சங்கங்கள் இதுக்கெல்லாம் போய் பந்து போடுறது, பேட் அடிக்கிறது அதுக்கு போயிடுவாங்க. ஆப்டிக்ஸ் அதுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த அடுத்த வரப்போற ஏப்ரல்ல இருந்து வரப்போற மாதங்கள் தான் அரசியல். அந்த அரசியலுக்கெல்லாம் மார்ச்சோட இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அதிமுகல அதிருப்தி அரசியல் இல்லைன்னு வந்துருச்சு. திமுக கூட்டணியில அதிருப்தி அரசியல் இல்லைன்னு வந்துருச்சு. 2 பேரும் அவங்கவுங்க பொசிஷனை கிளியர் பண்ணிட்டாங்க.